அதாவது இந்த ஜோதிடம் நான் கத்துக்கல. அதாவது நான் சின்ன வயசுல இருந்த சாமி ஆடுற பையன். சாமின்னா யாருன்னு எனக்கு தெரியும். அன்னையும் பிதாவும் முன்னேறி என்னை படைத்த கடவுள். எங்க அப்பா அம்மா இல்லைன்னா நான் இல்லை, எங்க தாத்தா பாட்டி இல்லைன்னா எங்க அப்பா அம்மா இல்லை. அதாவது குடும்பம் ஒரு கோவில்னு சொல்லியிருக்கே தவிர உன் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது. அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்தவன் பரதேசி. அப்போ அந்த பரதேசம், அப்போ நம்ம ஒரு குடும்பத்தையும் பூர்வீகத்தை விட்டு இன்னைக்கு அத்தனை பேருமே பரதேச வாழ்க்கை தான் வாழ்றோம். அப்போ அந்த பரதேசங்கிறது 12ஆம் வீடு. அப்போ அதுதான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இன்னைக்கு இந்த 12ஆம் வீடு தான் அத்தனை ஆசையை அழிவுக்கு காரணம். இப்போ நம்ம இறைவனை எப்படி வணங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசையை அழிவுக்கு காரணம் அது நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கிற நல்ல காத்துக்களை மூக்கு சுவாசி, ஆக்சிஜன் வெளியில் விடும்போது கார்பன் டை ஆக்சைடு தான் வரும். அப்போ நம்ம கெட்டது வெளியிட நம்மளை கொண்டு வர முடியுமா? அப்போ உங்க பிரபஞ்சத்துல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லா இதுலையும் தீமையை விட்டுட்டு நல்லதை எடுத்துக்க அப்படிங்கிற. இப்போ உங்களுக்கு முருகரை எடுத்துக்கோங்க. முருகர் எவ்வளவு உயர்ந்த கடவுள், அறுபடை வீடு, முருகனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லை, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை. முருகனை வணங்குவோருக்கு சகல செல்வமும் வந்து சேரும். அப்பேற்பட்ட முருகனுக்கு உகந்த பூ எது? செவ்வரளி. செவ்வரளி. ஏன் செவ்வரளியை போட்டீங்க? அதனுடைய காய் உங்களை கொண்டுடும், அரளி விதை உங்களை கொண்டுடும். அந்த பூக்கள் ஆக்சிஜனை வெளியில விடும், பத்தாக்குறைக்கு அரளி அத்தனை ஹீட்டையும் வெளியில விடும், ஹீட்டை உள்வாங்கும். அப்போ என்ன, நீங்க ஒரு பிளாஸ்டிக் கவர்ல அரளி பூ வச்சிருங்க, வெந்துரும். அப்படின்னா என்ன, அதீத ஹீட், அந்த பூவோட வேற பூவை சேர்க்க முடியாது. அப்போ செவ்வாய்ங்கிறது பூமி. அப்போ அந்த பூமியில இருக்கு, நம்ம உடம்புல இருக்க அதீத ஹீட்டு அது எல்லாத்தையும் வெளியில எடுக்க, ஆக்சிஜனையும் தரும், நம்ம ஹீட்டை உள்வாங்கும். அப்போ முருகன்கிறது செவ்வாய். அப்போ உங்களுக்கு நன்மையை பார்த்தான், தீமையை ஒதுக்கணும். அரளியில விதை, அப்ப ஏன் அந்த அரளி அழிக்கல? வேம்பும் கசக்கும். அதனாலதான் ஜாதிகளை உருவாக்கினாங்க. அதாவது பிரபஞ்சத்துல ஜாதிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாதிங்கிறதுல ஏற்றத்தாழ்வு, நிறை குறை பார்க்க கூடாது. ஜாதி உன் குலத்தின் அடையும். அதாவது அன்னைக்கு தான் உன் குடும்பம் ஒரு கோவில், 10 குலம் குடும்பம் சேர்ந்ததுதான் உன் குலம். அப்போ என்ன சொல்றாங்க, அப்போ ஒரு செடியில ஜாதி இருக்கு, மரத்துல ஜாதி இருக்கு, கொடியில இருக்கு, புழுவுல இருக்கு, பூச்சியில இருக்கு, மண்ணுல இருக்கு, மலையில இருக்கு, உங்களுக்கு ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கு, நம்மளுடைய ரத்தத்துல இருக்கு. எல்லா ரத்தத்தையும் எல்லாத்துலயும் சேர்க்க முடியாது, எல்லா அணுக்களையும் எல்லா இதுலையும் சேர்க்க முடியாது. அப்போ இது எல்லாத்திலையும் பிரிவு எடுத்து பண்ணது எதுக்குன்னா, அதன் நன்மை தீமையை அறிஞ்சுக்கணும். அன்றைய காலங்களில் கல்லாதவர்கள், கற்றவர்கள் கண்டிப்பா உணர்வார்கள் இருந்தாங்க. இன்னைக்கு கல்விங்கிறது அன்னைக்கு இலவசமா இருக்கு, இன்னைக்கு அப்படி இல்லை. அதாவது கற்றவர்கள் அப்படின்னா இயற்கையை கற்றவர்கள் அர்த்தம். கல்விங்கிறது படிச்சுட்டு அப்படியே ஒப்பிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலதான் பொருள் புரிந்து படி அப்படின்னு சொல்லி. எப்படி பொருள் புரிந்து, நம்ம சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு திருக்குறளுக்கும் பொருள் அறிந்து விளக்கம், அதாவது பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழ்ல. நம்ம இலக்கணம் வகுக்கிறதுக்கு அதெல்லாம் வாழ்க்கையில இலக்கணம்ங்கிறது என்ன, இலக்கணம் வகுத்து வாழ அப்படின்னா நம்ம இதை இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு வரைமுறையை தான் இலக்கணம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது எல்லாமே கெட்டு போய் நிற்குது. அதனால நிறைய குளறுபடி. இப்படி நீங்க சரி பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜோதிடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஜோதிடத்துல எந்த குற்றமும் கிடையாது. ஜோதிடர்கள் தன்னை மாத்திக்கலன்னா இந்த பிரச்சனை, அதான் சொன்னேன்ல, வெளிநாடுங்கிறது பிரதேசம். அதை உங்களுக்கு என்னவா சொல்லிடுறாங்கன்னா, உங்களுக்கு யோகத்தை ஏன்னா நீ வெளிநாட்டுக்கு நான் எப்போ போறேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ பணம் கிடைக்கும், எனக்கு 3000 ரூபா கொடுக்குறதா இருந்தா உனக்கு அதை யோகமா சொல்லுவேன், இல்லைன்னா வனவாசம். ஒரிஜினல் வனவாசம் தானே. நீ எனக்கு பணம், அது முதல்ல எல்லாம் ஜோதிடர்கள் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ என்கிட்ட 4 கேள்வி கேட்கணும்னா இது இவ்வளவு 1000 ரூபாய் பணம் கட்டணும், அதுக்கு மேல ஒவ்வொரு கேள்விக்கும் இவ்வளவு காசுங்கிற இடங்கள்ல எல்லாம் இருக்கு. ஏன்னா ஜோதிடம்னா வியாபாரம்னு ஆயிடுச்சு. வியாபாரம் ஜோதிடம், ஆனா இது சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரம். வில்லு எங்கேயோ இருக்கும், அம்பு எவனையாவது ஒருத்தனை கொண்டுடும். குரு எதுலையும் மாற மாட்டார். உங்களுக்கு குருன்னா ஒரு விளக்கம் கொடுக்கு. குருன்னு சொன்னதுனால ஒரு சின்ன விளக்கம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் குரு, 9ஆம் இடம் தந்தை, தொலைதூர பயணம் தந்தை, தொழில் 9ஆம் இடம், உங்களுக்கு 9ஆம் இடம் தொழில். அப்போ 9ஆம் இடம் குரு. குரு பார்க்க கோடி நன்மை. அப்பாவின் நிழலில் இருந்தா உனக்கு அவ்வளவு நன்மை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. யாரு? முருகனுக்கு உபதேசம் பண்ணி அவ்வளவு, முருகனை படைத்ததே சிவபெருமான், தந்தையை மிஞ்சிய சிஷ்யன் அதுதான் முருகன். ஆனா ஒரிஜினல் குரு யாரு? சிவபெருமான் இல்லையா? அப்ப சூரியன் தான் ஒரிஜினல் குரு, இந்த பிரபஞ்சத்துக்கு உயிரை கொடுப்பவன். அப்போ இந்த குருவுக்கு உயிர் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தந்தைக்கு 9ஆம் வீடு 5ஆம் வீடு, இதுதான் குலசாமின்னு சொல்றோம். அப்போ
நம்ம ஜோதிடம் என்ன சொல்லுது? அப்பாங்கிறது நம்மளை பெற்றவர் அல்ல, நம் தந்தையை பெற்றவர் தான் அப்பா. எப்படி? சூரியன். அப்போ இந்த சூரியனாலதான் பிரபஞ்சத்துல ஒளி உண்டாகும், உயிர் உண்டாகும். உயிருக்கு காரகத்துவமே சூரியன். அப்போ தந்தைனா யாரு? தாத்தா சொத்து பேரனுக்கு, பாட்டி சொத்து பேரனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாத்தாங்கிறது சூரியன், பாட்டிங்கிறது சனி, அவருக்கு 7. 11 லாபஸ்தானம். ஒரு குழந்தை. நிறைய பேருக்கு தெரியாது இங்கே. அதாவது 9ஆம் இடம் குரு. இந்த குரு எங்க உச்சம் பெற? தாய்ங்கிற ஸ்தானத்தில். அம்மா வீட்டுலதான் உச்சம். அப்படின்னா தந்தையினுடைய உயிர் அணு 12ஆம் வீடு தான் நம்மளுடைய அயன சயன போகம். அப்போ தந்தையின் 12ஆம் வீடு தாய் வீடு. அப்போ அங்க உச்சம் பெறுகிறாள். உன்னுடைய உயிர் அணுக்கள் தங்க காரணம் தாய். அப்போ உன்னை விட, தந்தையை விட ஆக சிறந்த குரு யாரு? அம்மா. அப்போ அன்னையும் பிதாவும் தான் மிகச்சிறந்த குரு அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. நீங்க யார் சொல்லி கொடுத்துருக்கீங்க? அப்பா அம்மா தான் குரு. உங்களுக்கு நல்ல வழிகாட்டி, நமக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்குற குரு அப்படின்னா டீச்சர்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அப்பா அம்மான்னு சொல்லி கொடுத்துருந்தா புரிஞ்சிருக்கும். எப்படி? குருனா வாத்தியார், நமக்கு நல்லது கெட்டது. இன்னைக்கு பாடா இருக்கிறதுனால வாத்தியார். ஏன்னா தாய் தகப்பங்களுக்கு இணையா ஒரு வாத்தியாரையும் ஒரு டீச்சரையும் மதிக்கணுங்கிறது கருத்து. அதாவது பொருள் விளக்கம் தெரியாததுனால 1000 பிரச்சனைகள் வரும். திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை, திக்கை கற்றவனுக்கு தான் தெய்வம் துணை. வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, வாக்கை கற்றவனுக்கு தான் வாத்தியார் வேலை. போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, போக்கை கற்றவனுக்கு தான் போலீஸ் வேலை. சுரக்காய்க்கு உப்பு இல்லை, சுரக்காய் சாப்பிட்டா அவங்கள்ட்ட உப்புங்கிறது வியாதி இல்லை. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தங்கள் அப்படியே அதான் அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்க பழமொழி தெரிஞ்சாலே போதும். நம்மளுடைய பழமைங்கிறது அந்த மொழியில தான் இருக்கு. நம்மளுடைய பழமை அப்படிங்கிறது என்னது? அழியாத காவியம் பழமை. அந்த பழமைங்கிறது எதுல இருக்கு? மொழி. அப்போ தமிழ் அப்படிங்கிறது சும்மா இல்ல. தமிழ்ங்கிறது மொழி அப்படிங்கிறது சொல்றாங்க. பிரபஞ்சம் தான் தமிழ். தமிழர்களின் அறிவாற்றல் தான் இன்னைக்கு எங்கெங்கேயோ இருக்கும். தஞ்சை பெரிய கோவில், இந்த மாதிரி காவியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். உங்களுக்கு குருங்கிறதுனால சொன்னேன். இந்த குரு எங்க நீச்சம்? 10. 10ஆம் இடங்கிறது என்னது? வயிறு. 10ஆம் இடங்கிறது வயிறு. அப்ப வயிற்றுலதான் தங்குது. அதுக்கு 7ஆம் வீடு. நல்லா பாத்துங்க. தாய்க்கு 7ஆம் வீடு, தாய்க்கு 7ஆம் வீடு. அப்ப இதுவும் கணவனா போட்டுனா அந்த 7ஆம் வீட்டுலதான் குரு அப்படிங்கிற தந்தையின் உயிர் அணுக்கள் தங்குது. அப்ப இந்த 10 அப்படின்னா யாரு? 10 அப்படின்னு சொன்னா யாரு? உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு 11 லாபஸ்தானம். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் சனி 11ல் வந்தால் லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார், கொட்டி கொடுக்க போகிறார். 11ஆம் இடம் சனி. ஆனா லாபம் இது கோபுர கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கலசம்? கோபுர கலசம், கோடி தரிசனம். எப்படி? கோபுர கலசத்தை வணங்கினா கோடி தரிசனம். அந்த கோபுர கலசத்துல என்ன இருக்கும்? விதை உள்ள பொருள். அத்தனையும் விதை, மக்காத விதை, அழியாத விதை. அப்ப அதுல அந்த நவதானியமும் அதுலதான் வச்சு. அப்போ உங்களுக்கு நாம இப்போ கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சு. எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா 2 பேர், எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா 2 பேர், எங்க மாமனாருடைய அப்பா அம்மா 2 பேர், மாமியாருடைய அப்பா அம்மா 2 பேர், 8. எப்படி? நான் என் மனைவி 10. இந்த 10 பேருனுடைய நல்லது கெட்டது, இந்த உடல் எப்படி, இந்த 10 பேருனுடைய டிஎன்ஏ, இந்த 10 பேருனுடைய 7 தலைமுறை டிஎன்ஏ. அதனாலதான் சொல்லுவான், நம்ம வயிற்றுக்கு வஞ்சனை வைக்க கூடாது. அதாவது தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இப்போ ஒரு குழந்தை ஒரு பெண்ணுக்கு தனிச்சிருச்சுன்னா என்ன டாக்டர் என்ன சொல்றாங்க? புருஷனுக்கும் டெஸ்ட் பண்ணணும். ஏன் டெஸ்ட் பண்றாங்க? ஏன்னா இவனுடைய உயிர் அணுக்கள், இவனுக்கு எந்த கட்டணமும் இருக்குல்லனாலும் அவனுக்கு ரத்தத்துல எது நோய் இருக்கா? ஏன்னா ஒரு குழந்தை உயிர் சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்ப தாய்க்கும் பாக்குறாங்க, கணவனுக்கும். அப்ப இந்த 10 பேருடைய உயிர் அணுக்கள் நன்மை தீமை. இப்ப நம்ம உடலை பால்படுத்துறது நம்ம தலைமுறைக்கு கேடு. அடுத்த தலைமுறை இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை இல்லை, அது வேற விஷயம். ஏன்னா இந்த கோபுர கலசம், இந்த 10ஆம் இடம்ங்கிறது வயிறு, இந்த 10 பேர், 11ங்கிறது குழந்தை, லாபங்கிறது குழந்தை. அப்புறம் எங்க இருக்கு ஜோதிடத்துல பணம்? கோடிகளை குவிக்கும். எங்க இருக்கு? தனம், குடும்பம். அப்படின்னா 2ஆம் வீடு. அதுக்கு உதாரணம் சொல்றேன். சுக்கிரன்னா கன்னி பெண்ணுன்னு சொன்னேன். இந்த கன்னி பெண் தாயாகும் போது சந்திரனாய் உச்சம் பெறுகிறாள். ஒரு குழந்தை, இங்க ராகு கேது நீச்சம், இங்க ராகு கேதுங்கிறது நிழல், 8ஆம் வீடுங்கிறது என்னது? மரணம். அப்போ நம்ம இறந்தவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள், வயிற்றில் தணிக்கிறார்கள். என் தாத்தா மாதிரி டிஎன்ஏ, என் பாட்டி மாதிரி மூக்கு. ஏன் சொல்றீங்க? மாண்டவன் மீண்டும் ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புத கலை. அப்படியே தோண்ட தோண்ட அமிர்த கலசம் மாதிரி போன உயிரை திருப்பி எடுக்க முடியும். அவ்வளவு எப்படி சொல்றது? நான் இது படிக்கல.
ஏதோ அம்பாள் ஆசீர்வாதம் போயிட்டு இருக்கு. இந்த கோயில் வச்சதுல இருந்து இப்படிதான். கௌமாரி என்னைக்கு வணங்கணும், கௌமாரிங்கிறது முருகனுடைய அம்சங்கிறாங்க. என்னை காட்சி கொடுத்தது அதுல இருந்து போய்கிட்டே இருக்கு. இது எங்க போய் ஸ்டாப் தெரியல, எல்லா விஷயத்திலும் போயிட்டே இருக்கு. எத்தனை பேர் இதுக்கு பகைன்னு தெரியல. அதாவது சந்திரன்கிறது என்னது, ஒரு கன்னிப்பெண் தாயாகும் போது மண்ணு மலடு பூத்து காய்க்காத எந்த உணவும் நம்ம உண்ண முடியாது. பூத்து காய்க்கலைன்னா உணவே கிடையாது. பூப்படையாத பெண் இல்லைன்னா குளமே கிடையாது. நம்ம உணவும் கிடையாது, குளமும் கிடையாது. இன்னைக்கு பூத்து காய்க்கின்ற விதை ஒரிஜினல் கிடையாது, ஏன்னா யூரோப்ல இருந்தது. நம்ம நாட்டு விதை கிடையாது. நம்ம நாட்டு விதை எங்க இருந்துச்சு? கோபுர கலசம், கோடி தரிசனம், இறைவன் வாழும் இடமும் குழந்தையும் ஒண்ணு, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. ஏன்னா பிரபஞ்சத்துல கலந்த அந்த இயற்கையிலிருந்து சத்தம் எடுக்கிறது தான் கோபுர கலசம். அப்போ குழந்தை தரிக்கும் இடம் கருவறை, இறைவன் வாழும் இடம் கருவறை, ரெண்டுமே கருவறை. அப்போ குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அப்போ என்கிறது 11ங்கிறது. அப்போ நம்மளுடைய குழந்தைங்கிறது யாரு? நம் மூதாதையரனுடைய அவங்க அணுக்கள். நீ அதான் சொல்றல, நீ என்ன செய்யறியோ அதை தான் இருக்க போற. நீ இந்த உடம்பை கெடுத்துக்கிறீன்னா அடுத்ததும் பெற்றவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் பிள்ளையை சேரும். அப்ப இங்க பெற்றவர்கள்லாம் யாரு? தாத்தா பாட்டி. அப்போ அந்த வழியினுடைய நன்மை தீமை உன்னை வந்து அடையுங்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு நேரம் தான் பத்தாது. ஜோதிடம்ங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது என்ன பிரச்சனை இருக்கு, எந்த கிரகத்துக்கு எதனால பாதிப்பு, இதை சரியா பார்த்தா இந்த நாள் கணக்கே உங்களுக்கு தப்பு. இங்க மணிக்கு இப்போ மாறிடும். அப்புறம் எங்க இன்னைக்கு சொல்ற ராசி பலன் படிக்கும், உங்களுக்கு மாத பலனோ ராசி பலனோ தினப்பலன். ஒரு செகண்டுக்கு இத்தனை குழந்தைகள் பிறக்குது. இன்னைக்கு பூமியும் ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துது. அப்போ அதுலயே 24 மணி நேரம் இல்லைங்கிறது இஸ்ரோ 24 hours. அப்போ அதுலயும் டிஃபரெண்ட். அமாவாசை பௌர்ணமி, கிரக கோளாறு, இந்த பருவ மாற்றம் எல்லாம் வந்தாச்சு. இந்த 24 இப்போ உங்களுக்கு 24 hours பிரச்சனை, வருஷத்துலயும் பிரச்சனை. அப்போ நம்ம முன்னோர்கள் போட்ட நாள் கரெக்டா இல்லையா? நீ இன்னைக்கு அவர்ஸ் கணக்கை குறைச்சினா அந்த நாள் வந்துடும். அப்போ நம் முன்னோர்கள் செய்தது சரி. ஏன்னா நம் முன்னோர்கள் என்பது இந்த பில்டிங் அஸ்திவாரம் மாதிரி, நம்ம சொல்றது இந்த பில்டிங் மாதிரி. இது சரியில்லைன்னா இடிஞ்சிடும். அஸ்திவாரம் தான் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க போட்ட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கு, நாம தான் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க நிறைய பேருக்கு ஜாதகம் சொல்லிருக்கீங்க. எதன் அடிப்படையில? வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்து சொல்றீங்களா, இல்ல அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு? ஜாதகம் வந்த உடனே லக்னத்தை அவங்க பேரை வச்சு லக்னத்தை மாத்தி கரெக்டா சரி பண்ணி கொடுத்துட்டு எந்த ஊருக்கு போனா அவங்க பிரச்சனை தீரும் அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன். எந்த ஊருக்கு போனா அவங்க பிரச்சனை தீரும் அப்படிங்கறத நான் ஈஸியா சொல்லிடுவேன். எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இது எல்லாமே நம் பூர்வீகம். அவன் அப்ப 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி, 16 பெற்று பெருவாழ்வாக. 16 வகை செல்வங்கிறது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா ஒரு குழந்தைய ஒரு சன்னியாசி பரதேசி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வைப்போமா, இல்ல அப்பா அம்மா கிட்ட, இந்த 4 தலைமுறை பார்த்தவங்க கிட்ட, 4 தலைமுறை பார்த்தவங்க கிட்ட தான் ஆசீர்வாதம் வைப்போம். அந்த காலத்துல இந்த குடும்பத்தை, அதாவது ஆசையே அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இதை மைண்ட்ல வச்சுங்க. அதாவது உங்களுக்கு அந்த எப்படி சரி பண்ணுவேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அந்த ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னா, இந்த உடம்புக்கு தான் பொன் பொருள் ஆசை தேவை, வீடு மனை வண்டி வாகனம், உங்களுடைய பொறாமை போட்டி பதவி, இது எல்லாமே எதுக்கு? இந்த உடம்புக்கு. அப்போ அதை என்ன சொல்லுவான்னா, உன்னை துற உன்னை உணரு அவன் ஞானி. அப்படி நிறைய நம் முன்னோர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு துறவிமார்கள் கிடையாது. இன்னைக்கு சாமியார் அப்படின்னா குடும்பத்தில் வாழ தகுதியற்றவன், உறவுகளோடு வாழ தகுதியற்றவன். இன்னைக்கு அதுக்கு பழமொழி சொல்லுவாங்க, உறவுகளோட வாழ்றதுக்கு ஒரு கட்டு விறகுல சாவலாம். அர்த்தம் அது இல்ல. உறவுகளோடு வாழ தகுதியற்றவன் ஒரு கட்டு விறகில் வேவது சமம். உங்களுடைய அர்த்தங்கள் மருவிச்சுனால உங்களுடைய வாழ்க்கையும் குறுகிட்டே போகுது. எப்படி? உறவுகளோடு வாழ தகுதி அற்றவன் ஒரு கட்டு விறகில் வேவதற்கு சமம். அதாவது இன்னைக்கு மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அப்போ ஆசையே அழிவுக்கு காரணம். அப்போ இந்த உடலின் தேவைதான் ஆசை. இன்னைக்குடைய நாகரிகம். அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கந்தல் ஆனாலும் கசக்கி கட்டு, ஒரு இருக்கிற துணியை இலை தலைய வச்சாலும் கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு அப்புறம் மாராப்புக்கு ஜாக்கெட் இருக்காது, ஆனா மாராப்பு போட்டு மானத்தோட தானே வாழ்ந்தாங்க அன்னைக்கு. இன்னைக்கு மாதிரி உங்களை மாதிரி அதே மாதிரி இருக்கிற துணியை துவைச்சு கட்டிடுவாங்க. உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்கிறவங்க நல்லா கோட் ஷூட் போட்டு ஓரளவுக்கு, இல்லை வேட்டி சட்டை போட்டு நல்லா இருப்பாங்க. அப்போ கிழிஞ்ச துணி போட்டிருக்கானா கஷ்டப்பட்டவன்பா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அதை நாகரீகம்னு சொல்றீங்க. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நாகரீகம் அப்படின்னா கிழிஞ்ச துணியை அன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
நிறைய கிழிஞ்ச துணி அள்ளி அள்ளி போட்டாங்க, நல்லா இருந்தான்ப்பா, பிள்ளைக்கு மூளை வந்து நரம்பு பேசி புத்தி சுவாதனை இல்லாம அலையிறான். இன்னைக்கு அப்படிதான் எல்லாம் அலையுது. ஆசையை தூண்டக்கூடிய எந்த விஷயமும் தவறு அப்படின்னா அன்னைக்கு வந்து பண்பாடு இருந்தது. இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க, என்ன குற்றம், குற்றம் காண்பில் சுற்றம் இல்லை. நம்ம குற்றத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தானா வளர்ப்பின் தவறு. நம்ம எதை கொடுக்குறோம் நம்ம குழந்தைக்கு. அந்த காலத்துல அடியாத மாடு படியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அடியாத மாடு படியாதுன்னா நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி அடிக்கும் போது ஒரு பையன் தப்பு செய்ய போறான்னா ஐயோ அப்பா இதுக்கு அடிப்பாரு, பயம் வரும். படியாதுன்னா படிக்காது கிடையாது, நல்ல விஷயத்தை படிக்காதுன்னு அர்த்தம். நீங்க எல்லாத்துக்குமே மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாதிரி மாத்திக்கிட்டு எனக்கு அது நடக்கல இது நடக்கலாம் எப்படி நடக்கும்? நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்போ திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை. இதுதான் காரணம். நம்மளுடைய நாகரிகம்ங்கிறது எல்லாமே 12ஆம் வீடு. இப்ப இன்னைக்கு சூரியனே வந்து ஒரு ஆராய்ச்சிக்குள்ள சொல்லுது, சூரியன் வந்து நம்ம சொல்றோம்ல சித்திரையில தான் உச்சம் வருது, இல்ல பங்குனி மாசமே உச்சம் ஆயிடுது. இந்த கட்டத்தை மாத்தணும்னு ஒருத்தங்க போராடிட்டு இருக்காங்க. யார் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு எப்படி சரி பண்ணலாங்கிற போராட்டம் போயிட்டே இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய என் ஜோதிடத்தை கூப்பிட்டு டிவியில கூப்பிட்டு வச்சு சொல்றான்ல, நீ சொன்னது என்ன, என் ஜாதகத்தை பாருங்க, நான்லாம் கூப்பிட்டா கேட்டுருவேன், உங்க பேரு, உங்களுக்கு இந்த பிரச்சனை. அதாவது 10ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடத்துல ராகு, நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். 10ஆம் இடத்துல ராகு. இப்ப செவ்வாய்ன்னு சொன்னேன் இல்லையா, செவ்வாய்னா அதீத ஹீட், இங்கதான் உச்சம். செவ்வாய் ஒருத்தனுக்கு தன்னுடைய இங்க லக்னம் டைமிங்கே தப்பு, நேரம் தப்பு, அப்ப அவன் சொல்ற பலனும் தப்பா இருக்கும். செவ்வாய் ஒருத்தனுக்கு 10ஆம் வீட்டுல இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல கொல்லி வைக்கிறதுக்கு அவன் பையன் பிறப்பான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு, அவனால நேரத்துக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. ஏன்னா வயிறு 10, அவன் பிறப்பே அதுக்காக தான் இருக்கும், சாப்பிடலாம் கோவம் வந்துடும். இப்ப ராகுங்கிறது என்னது, உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கேஸ்டிக் ப்ராப்ளத்தை கொண்டு போடும். இதெல்லாமே நெகட்டிவ், நான் சொல்றது எல்லாமே நெகட்டிவ். அப்போ ஒரு கீரைன்னு ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ வந்து சனி, அப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த மாதிரி பல, அதான் சொன்னேன்ல, செவ்வாய் இருக்கிற இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, அதீத ஹீட். அப்போ அதில் ஆக்சிஜன் வேணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ சனி, இப்போ லக்னத்தில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சனி தான் ஹீட்டை பரப்பு. இப்போ சனி எதில் உங்களுக்கு வந்து இரும்பு எதில் மெல்ட் ஆகும், இரும்பு நெருப்புல மெல்ட் ஆகிடும். கல் பாறைகள், அதான் எரிமலை அப்படிங்கிறது நெருப்புல தான் குழம்பா மாறி, கல்லையும் உருக்கக்கூடியது நெருப்பு. இந்த உலகத்துல எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது நெருப்பு, அதுதான் பூமி. எல்லாத்தையும் உருவாக்குறது சூரியன். அதனாலதான் சிவன் இன்னைக்கு அழியாது. எந்த கோயில வேணாலும் கட்டலாம், சிவனால எல்லாம் கட்ட முடியாது, அழிக்க முடியாது. இதெல்லாம் உயிர்களை உருவாக்குவவன் சூரியன். இந்த ஹீட்டு செவ்வாய், நிலம் அவ்வளவு இது விஷயம், நிலத்துல நம்ம வாழலாம், ஆனா அதனுடைய தன்மை போகணும். அப்ப அதை எது கொடுக்குது அப்படின்னா சனி. சனி தான் உங்களுக்கு கர்மகாரகன். 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அவன் தான் அதிபதி. அப்படின்னா இந்த 10 பேருனுடைய நல்லது கெட்டதை பொறுத்து தான் குழந்தை. இந்த 10 பேருனுடைய உண்ட உணவு தான் உன்னுடைய அடுத்த தலைமுறைங்கிறது தான் கர்மஸ்தானம்னு போட்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி. உங்களுக்கு இந்த சனி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புதனின் கர்ம பதிவு. ஏன்னா சனி பகவான் பிறந்தது அவிட்ட நட்சத்திரம் இந்த திருக்கணிதத்துல சொல்லுவோம். அப்போ அவங்க உதாரணத்துக்கே வரேன். இப்போ உங்களுக்கு கீரை அப்படிங்கிறது வந்து என்ன சத்து உள்ளது, கீரை இரும்பு சத்து. எல்லா கீரையிலையும் அதிக இரும்பு சத்து. உங்களால இரும்பு வளைக்க முடியுமா? ஆனா கீரை நீங்க முருங்கை மரமே எடுத்துக்குங்க, ஆனா அது மேல ஏறி நின்றுங்க பார்ப்போம், உடஞ்சு விழுந்துரும். காரணம், அதீத ஹீட் இருக்கும் கீரையில. அப்போ உனக்கு இரும்பு சத்து அதுல அதிகமா இருக்கு. எப்படி இரும்பு வளைக்கும்? அப்ப அளவுக்கு அதிகமா ஹீட் இருக்கிறதுனாலதான் சின்ன வெங்காயம், பூண்டு, கருஞ்சீரகம், அதனுடைய பித்தத்தை போக்குறதுக்கு பெருங்காயம். அப்போ என்ன போட்டா உன் பித்தம் தீரும், என்ன செஞ்சா உன் பித்தம் தீருங்கிறத அப்ப நீ கீரை சாப்பிடணும். அப்போ உனக்கு இந்த நரம்பு எலும்பு சத்து நரம்பு சத்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதீத ஹீட் வரும்போது ஃபிக்ஸ் வந்துடும். அப்போ ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்ன கொடுப்பாங்க, இரும்பு. எது, உருக்கின இரும்பு இல்ல, காஞ்ச இரும்பு. அப்போ அயன் சத்து இல்லைன்னா காக்காவிலுக்கு வந்து, அப்போ நீ கீரையை சாப்பிடணும். என்னெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம், அதனுடைய ஹீட்டை போக்கிட்டு சாப்பிடணும். அந்த மறைபொருளா சொல்லியிருப்பான். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மருத்துவம் சார்ந்துதான் இருக்கும். இதுல காசு பணம் இருக்காது. 2ஆம் இடத்துல தனம், குடும்பம் அப்படின்னா உங்களுக்கு எந்த லக்கணமா இருந்தாலும் சந்திரன் 2ல இருந்தா தனத்தை அள்ளி கொடுத்த குழந்தை உருவாகிற இடம் தாய்மை. அதாவது பணம் பரிகாரம்னு சொல்ற ஜோதிடர்களை நான் நம்ப போறதில்லை, அது பழிக்க போறதும் இல்லை, இனி நிலைக்க போறதும் இல்லை. ஏன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் நல்லது கெட்டது அழியதான் செய்யும். இன்னைக்கு நிறைய நல்லவர்கள் மக்கள் தொண்டு மகேஷ் மக்களுக்காக போராடுற நிறைய பேர் இன்னைக்கு மண்ணுல வாழ்ந்து மாண்ட பின் அவர்களுடைய செய்த தர்மத்தின் பலன் கர்ணன் வரையும்
இறைவனா வாழ்ந்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு நிறைய பேர் மனிதனுக்காக பாடுபட்டாங்க. தன் குடும்பத்துக்காக பாடுபட்டவர். எனக்காக எங்க அப்பா பாடுபட்டாரு, எங்க அம்மா பாடுபட்டுச்சு, அவங்களுக்காக அவங்க அப்பா அம்மா. அப்போ அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி. ஊர் உலகத்துக்காக பாடுபட்டவங்க எல்லாம் உலகத்துக்கு கடவுளா பயன்படுறாங்க. அப்போ என் குலத்துக்கு, என் குலத்தின் அடையாளம் வந்து நான் வந்து என்னுடைய அப்பா அம்மா, என் குடும்பம், என் குலம், என் சாமி. அப்படின்னா எங்க அப்பாவுடைய அப்பா அம்மான்னு சொன்னேன்ல, இப்போ எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா 2, எங்க அப்பாவுக்கு அம்மாவுடைய அப்பா அம்மா 2, எங்க அம்மாவுடைய அவங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா 2, எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா 2, எங்க அப்பா அம்மா 2. இந்த 10 எப்படி? இந்த 10 பேரினுடைய DNA 11 தான் நான். ஓகே, லாபம் இருந்த குழந்தை. அப்போ எங்க ஒரு அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி. இங்க 8னா என் மனைவி வழியில எத்தனை? 8. 16 குடும்பத்தின் 7 தலைமுறையினுடைய அணுக்களை சீரும் சிறப்புமாக பெற்று வாழு. அதனாலதான் உங்களுக்கு பாத்துங்க, தந்தை 9ஆம் இடம், மாமனார் 3ஆம் இடம், இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி. அம்மா 4ஆம் இடம், மாமியார் 10ஆம் இடம், இவங்க 2 பேரும் புருஷன். அதாவது ஒன்றை கொடுத்து அதை எதுக்கு பண்டமாற்று குறையை கொண்டு வந்தாங்கன்னா உறவுகளை பரிமாறிக்கொள்கிறோம். அப்போ எந்த உறவுகளை பரிமாறணும், முறையான எந்த சத்து கம்மி, எந்த சத்து அதிகம், இப்படி பார்த்தாதான் சரியாகும் உங்களுக்கு. இது எல்லாமே இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறவுகள் இருக்கும். 12ஆம் வீடு என்ன? தந்தைக்கு தாய் 12ஆம் வீடு, தாய்க்கு தந்தை 12ஆம் வீடு. நம்ம அப்பாவுக்கு இந்த 8ஆம் வீடு, அப்பாவினுடைய தந்தைக்கு தாய் 12ஆம் வீடு, தாய்க்கு தந்தை 12ஆம் வீடு. இதெல்லாமே உறவுகளுங்க, நம்ம உறுப்புகள். சனினா எப்படி எலும்போ, புதன்னா எப்படி நரம்போ, குருனா அப்பா. யாருமே சொல்லிக் கொடுக்கல. சூரியன் என்ன சொல்ல உங்களுக்கு? சூரியன் கெட்டுடுச்சு. சூரியன் கெட்டு போச்சுன்னா என்னது? சூரியன் கெட்டு போச்சுன்னா, சூரியன் கெட்டு போச்சுன்னா தாத்தாவுடைய சொத்து கிடைக்காது. இல்லைன்னா உன் குழந்தை பாக்கியம்ங்கிறது பிரச்சனை வரும். அதுக்குதான் அவங்க சொல்லணும், உங்களுக்கு குழந்தை உயிரணுக்கள் சம்பந்தப்பட்டது, அதை சாப்பிடு. காரணம், சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழணும். அப்போ இந்த 8 பேர் பிறந்த ஊர்ல இவங்க உடல் அழியும். இந்த உன்னை உணர்ன்னு சொன்னாங்கல்ல, இந்த உடலுக்கு தான் ஆசைன்னு சொன்னேன், ஆசையே அழிவுக்காரம். அப்ப இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் போனதுக்கு அப்புறம் ஊமை, அது நிழல். அது உங்ககிட்ட எப்படி உணர்த்தும்? உங்க கனவுகள்ல இறைவனை உணரலாம். உங்கள் கனவுகளின் வெளிப்பாடு உங்கள் அணுக்களின் வெளிப்பாடு. அப்போ காட்சியா கொடுப்பான். ஏன் உங்க தாத்தா பாட்டி என் கனவுல வரமாட்டான்? ஏன்னா உன் உடம்புல அவன் அணுக்கள் உயிரோட இருக்கு. உன்னில் சிவம், அவனின்றி ஓரணுவும் அசையாது. படைத்தவன் சிவன்னா அதனாலதான் சிவனை லிங்க வடிவில் வணங்குவாங்க. அது ஒரு டாபிக். ஓகேங்களா? சிவலிங்கங்கிறது ஆண் உறுப்பு, அது ஒரு டாபிக். அப்ப இந்த 8 பேர் பிறந்த ஊர்ல ஒரு ஊருன்னு இருந்தா இன்னைக்கு 3 ஜாதி 2 ஜாதி இருக்கு. அது அதே ஒரு ஜாதி பக்கத்து ஊர்ல இருந்தா அந்த ஊர்ல உள்ள இந்த கோயிலும் சாமி கும்பிட முடியாது. அதே சாமி பேர் தான் இருக்கும். அப்ப அழிந்த உருவத்துக்கு கொடுத்த அழியாத உருவம் தான் தெய்வம். அப்ப எந்த வழி உறவு உனக்கு பகை? அப்ப நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். நோய்னா என்ன, பேய்னா அது ஒரு டாபிக். இந்த 8 பேரும் பிறந்த ஊர்ல உள்ள உன் குலம் சாமி. அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி. சாட்சிக்காரன் காலில் சண்டைக்காரன். எந்த உறவு உனக்கு பகை? எந்த உறுப்பு உனக்கு நோயை கொடுத்துருக்கு? குரு இருக்கும் இடத்துல கேன்சரை கொடுத்துருவான். அப்போ குரு அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப மோசம். தாயும் தந்தையும் வழி உறவு கரவந்தவும் கெட்டுச்சுனாலே உங்களுக்கு கேன்சர் கன்ஃபார்ம். ஏன்னா 12ஆம் வீடு. நீ வெளியூர் இருக்கிற பூமியை விட்டு வெளியூர் வந்தினாலே உனக்கு நோய் நொடிகள். ஏன்னா குரு வந்து ராகுவின் இந்த தோல் நோய் இந்த மாதிரி விஷயத்த கொடுக்கறதே குரு. அப்போ பூர்வீகத்தை மறந்தவனுக்கு எல்லாம் நோய் வந்துடும். அதெல்லாம் கண்டு நம்மளுடைய பூர்வீகத்தை மறந்துடக்கூடாது. காக்கை போல் வாழணும். என் சனி காக்கா எங்க வேணாலும் 4 மணிக்கு எந்திரிச்சு போயிடும். சாயந்தரம் ஆனா என் தாயிடத்துக்கு போயிடும். கூடி வாழும். புரியுதுங்களா? எந்த மிருகம் கூடி வாழல? மனிதனை தவிர. எந்த மிருகம் கூடி வாழல? மனிதனை தவிர. எல்லாம் கூடிதான் வாழுது. ஏன்னா அந்த காலத்துல சின்ன வயசுல நான் படிச்சிருக்கேன். 10 மாடு இருந்தது, அதுல இருந்து ஒரு மாடு மட்டும் தனியா போயிடுச்சு. சிங்கத்தினால பாதிக்கப்பட்டுச்சு. திருப்பி தன் இனத்தோடு சேரும்போது 10 மாடும் ஒண்ணு சேர்ந்த அந்த சிங்கத்தை வர்ற பிரச்சனை ஜெயிக்கணும்னால உன் குடும்பத்தோடு உன் குலத்தோடு சேர்ந்துருக்கணும். அதுக்குதான் உன் குலம். அப்ப எதுக்கு திருவிழா வச்சாங்க? நீ எந்த ஊர் வந்தாலும் இந்த 8 வழியில் உள்ள திருவிழா உன் சொந்த பந்தம், உன் உறவுனா என்னன்னு தெரியும். நடக்க மாட்டாதவன் சித்தப்ப வீட்டுல பொண்ணு எடுத்துருவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய அப்பாவுக்கு தாத்தா பேரே தெரியாது, அவங்க கூட பிறந்த எத்தனை பேருன்னு தெரியாது. ஆனா உங்க கம்யூனிட்டியில பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்ப்பீங்க. அப்ப அந்த தாத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பி பிள்ளைகள் இன்னைக்கு இந்த தலைமுறையில 4வது தலைமுறை. அப்ப என்ன ஆயிடும்? 4ஆம் பங்காளி, உங்களுக்கு 5ஆம் பங்காளி. என்ன ஆயிடுது? உங்களுக்கு அண்ணன் பிள்ளைய தம்பி கட்டுற மாதிரி இப்படி வந்துடும். அதனால
பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் குலசாமி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சோம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம். இன்னைக்கு வந்து திதி தர்ப்பணம்னு கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத பாவி, இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத பாவின்னா அவன் தான். ஏன்னா திதி தர்ப்பணம், என்னுள் சிவம், என்ன படைத்தவன் என் உடம்புக்குள்ள. இப்போ ஒரு நம்ம டைனோசர் படம் பார்த்துருக்கோம், அதனுடைய ஒரு குட்டி ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இனம் அழிஞ்சிருச்சா இருக்குமா? ஓகே. இப்போ நம்ம வந்து நேருவினுடைய குடும்பம் சந்ததி இருக்கா இல்லையா? அதே மாதிரி ஏன் தலைமுறையில நான் இருக்கும்போது எப்படி அழிஞ்சிச்சுன்னு சொல்லுவீங்க? இப்போ நான் படிக்கல, என் முன்னோர்களின் அணுக்கள் எவனோ ஒருத்தன் உள்ள இருக்கான், அதான் இந்த துண்டு புரியுதா உங்களுக்கு? என்னுள் சிவம், நான் என்ன உணர்றேன். இப்ப எனக்குள்ள இருந்து அவங்க இயக்கும் போது அது எப்படி, அதான் அந்த உடம்பு போட்டு உயிர் வெளியில போன உடனே பிறவி ஊமை, அது உங்களுக்கு ஒண்ணு கனவு மூலமா உணர்த்தும். யாரெல்லாம் அவங்க கனவுல வந்தாங்களோ அவங்க வழியில உள்ள தெய்வம் விட்டு போச்சுன்னு அர்த்தம். கனவுல அந்த ஒரு நேரம் இன்னொரு நாள் வச்சிருக்கேன், இந்த மாந்திரிகம் பண்றவனுக்கு ஒரு டாபிக் வச்சிருக்கேன், எவனையும் விட போறது. ஓகேங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இப்போ எனக்குள்ள என் முன்னோர்கள் உயிரோட இருக்காங்க. இப்போ எனக்குள்ள இருக்கும்போது நான் என்ன உணர, உன்னை உணரு இறைவனை உணரலாம். அப்போ அவங்க காட்சி மூலமா வெளிப்படுத்தும் போது, எனக்கு சின்ன வயசுல நான் பிறந்தப்போ என்னை பாதுகாத்தது என் தாய் தந்தை. ஒரு கோழி தன் குஞ்சு அதுகிட்ட இருக்கும்போது பருந்தால தூக்க முடியுமா? கெட்டது இந்த சமூகத்துல ஈஸியா பரவிடுங்க. நம்ம மாத்திரை மாதிரி, நான் மளிகை கடையில 4 மாத்திரை வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல. இன்னைக்கு தெருவுக்கு 4 மெடிக்கல் இருக்கு, நோய் குறையில. ஆனா உயிருள்ள மருத்துவம் பச்சலை, அதை இங்க யாரும் தேடுவதில்லை. நானே வார்த்தை வேண்டாம் மருந்து குடிச்சேன், இப்ப இல்லை. அப்போ என்னுடைய போராட்டம்ங்கிறது எனக்காக இருக்கோ இல்லையா, என்னுடைய அடுத்த தலைமுறை, வருங்கால தலைமுறை, என் குழந்தையின் சந்ததிக்கு இனிமேல் தலைமுறை. அதாவது பூக்காத எந்த பூ படையிலனாலே மலடு இல்லையா? இன்னைக்கு எத்தனை மலடா இருக்காங்க. அப்போ அதாவது ஒரு பத்தினின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐவரை மணந்து அழியா பத்தினி. அதாவது நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமிங்கிற பஞ்சபூதத்தை மணந்து 9 மாதம் சுமந்து 10ஆம் உருவமாம் நீ. ஒரு குழந்தை முழு தகுதியுடன் பெற்றெடுக்க தகுதியுடையவன் 10ம் நீ. இன்னைக்கு அது சுருகி பத்தினி, வாழை மட்டையை எரிக்கணும். வாழையடி வாழைங்கிறது வம்சம், அதுல இதை சேர்த்தான், வாழை மட்டையை எரிச்சிரு. ஒன்னு அழிச்சா ஒண்ணு வருங்கிறது கணக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க, உங்களுக்கு திருந்த போறதில்லை. இன்னைக்கு கற்றவர்கள் அவங்களால உணர முடியும். சில விஷயங்கள் நல்லதை எடுத்து சொல்லும்போது இதுக்கு அர்த்தமானு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு இன்னைக்கு நிறைய ஃபோன் வருது, என்னுடைய விஷயங்களை நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. இப்படி யாரும் பேசி கேட்கல, எனக்கே தெரியல பேசுறது. ஆனா ஒவ்வொருத்தங்க வந்தாலும் 1 மணி நேரம் உட்கார்ந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஜாதகத்தை கேள்விப்பேன். எடுத்த உடனே ஜாதகம் பார்க்க மாட்டேன். யார் வந்தாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதெல்லாம் பேசிட்டு தான். ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் 5 பேருக்கு மேல பார்க்க மாட்டேன். ஏன்னா முடியாது, அவ்வளவு கத்தணும். 10 பேர் வந்தாங்கன்னா எடுத்துடலாம், மொத்த பேத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் தனித்தனியா ஜாதகம் பார்த்து சொல்லிடலாம். அப்போ அந்த 8 பேர் பிறந்த ஊரில் உள்ள தெய்வத்தை நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், பரிகாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ அந்த மண்ணை மிதிச்சாலே போதுங்க. 8 பேர் பிறந்த, அப்போ கல்யாணம் ஆனவனுக்கு 8னா, கல்யாணம் ஆகாதவனுக்கு 8னா, கல்யாணம் ஆனவனுக்கு 16. அதான் அப்ப 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி. சொந்தங்கள் பெருகி நிற்கும். 16 குடும்பத்தினுடைய சொந்த பந்தத்தை சேர்த்து ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட யாராவது போக முடியுமா? அப்போ உறவுகள் ஒரு மரத்தின் ஆணி வேறுங்கிறது உயிர் மாதிரி. சுத்தி இருக்கிற விழுதுகள் இப்போ நிக்கிற ஆலமரம் போல் வாழணுங்கிறீங்க, மற்ற மரம் சாஞ்சிரும். ஆலமரம் எதுல பிடி அதிகமா நிற்கும்? தன்னுடைய விழுதுகள். வெறும் ஆணி வேர் மட்டும் இருந்தா மரம் சாஞ்சிரும், ஆணி வேர் இல்லைன்னா மரம் காஞ்சிரும். குலசாமின்னு ஒன்ன சொல்றீங்க, நம் குலமே சாமின்னு மொத்தமும் நான் சொல்றேன். எப்படி? என்னை படைத்தவன் இறைவன், எனக்குள் அவன் உயிரோடு இருக்கான். அப்புறம் திதி தர்ப்பணம் எப்படி கொடுப்பேன்? எப்படி? அப்போ உனக்குள்ள உயிரோடு. அப்போ அவங்களுக்கு மொழி கிடையாது. காத்து கருப்பு பேய் பிசாசுன்னு சொன்னது என்ன தெரியுமா? உங்களுக்கு ராத்திரி நேரம் ஆச்சுன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு லைட் வெளிச்சம் இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு கிடையாதுங்க. இதெல்லாம் சொல்லும் போது லைட் வெளிச்சமே கிடையாதுங்க. அவன் அன்னைக்கு சொன்னதை நீங்க இன்னைக்கு எப்படி ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியே வரும்போது நம்ம உடம்புகளை எண்ணற்ற துவாரங்கள் வழியா கெட்ட காத்து வெளியே, நம்ம ஆக்சிஜனை உருவாக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடே மொத்தமா மேல படும்போது நோய் வருமா இல்லையா? அப்போ நோய் அப்படிங்கறத பேய்ன்னு சொன்னான். கருப்பு அப்படின்னா கொடிய மிருகம், அதுக்கு நல்லா கண்டு தெரியும், நமக்கு தெரியாது ராத்திரி நேரம். அப்ப என்ன பண்ணும்? குடும்பத்தோட கொண்டுடும். யாரை கடிச்சு கொண்டுட்டு போகுதுன்னே தெரியாது. அதனால கோகக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் வாழ்ந்தாங்க. அப்புறம் 10 பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்புறம் ஒரு 100 பேர் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அழிஞ்ச உருவத்துக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க. வேர்வை ஸ்மெல்லுக்கு ரத்த வடைக்கு மிருகங்கள் கொண்டுடும். அதனால அதை என்ன சொன்னா? பிசாசு. எப்படி? கொடிய. அப்ப நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். அப்படின்னா நோய் என்பது கெட்ட காத்துப்பட்டு வரக்கூடிய நோய்க்கு மருந்து,
பிசாசு அப்படின்னா மிருகங்கள்ட்ட இருந்து கொடி. இன்னைக்கு எல்லாமே வேற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நாட்டுக்குள்ளே வாழ முடியல, காட்டு மிருகம். அப்புறம் ஏன்னா திங்கிற உணவுல விதை இல்லைங்க, சிவம் இல்லை. அடுத்த தலைமுறை இருக்காது. என்னுடைய ஆதங்கம் நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு குறைவா சொல்லியிருக்கேன். அதனால நம்மளுடைய சொன்னது பேய் பிசாசுங்கிறது அது. எனக்கு தெரிஞ்சு பில்லி சூனியம் வச்சிருக்கிறவன் நாங்கள் இதை வச்சு நல்லதுதான் பண்ணுவோம்னா, முடிஞ்சா நிறைய கேன்சருக்கு வராம பார்க்க சொல்லுங்க. ஒரு காய்ச்சல் நோயை சரி பண்ண சொல்லுங்க. நல்லது தானே பண்ணுவான் அவன், கெட்டதுக்கு பண்ண மாட்டான். பஞ்சபூதமும் மனிதனுக்குள் அடங்கும், மனிதனுக்குள் வாழும். அதை வச்சு அவன் தற்காப்பு கலை, வர்மக்கலை, ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு காற்றை வச்சு தற்காப்பு கலை, கடல் மேல நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் அழிஞ்சு உங்களுக்கு இதை வச்சு அவனை தூண்டுற இவனை நோன்ற. ஏன்னா உன்னுடைய தேவை, ஒருத்தனை ஏமாத்தணும்னா உன்னுடைய தேவை, அப்ப அவன் ஆசையை தூண்டு அப்படின்னு ஒரு படம் எடுத்தான். படத்தை பார்த்து கைதட்டி மட்டும் வந்துருக்கு. அப்போ அதெல்லாம் இவன் உணர்ந்துட்டு தான் இது பொய்ன்னு சொல்லிட்டான். ஆனா இது பொய் இல்லை, உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது உங்களை காக்கும். அவ்வளவு பெரிய அப்படின்னா நான் முன்னோர்கள் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணிக்கிட்டு நான் சேவனை பண்ணுவேன், ஏவல் பண்ணுவேன், அதெல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். உனக்கு முடிஞ்ச ஒரு காய்ச்சல் நோய் நொடி முதல்ல ஒரு புளிய பக்கத்துல விட்டுறேன், நீ உன் சேவனையை வச்சு கட்டு போட்டுக்க முடியுமா? பிசாசு அதுதான். உன்னால ஒரு மிருகத்திட்ட இருந்து, அதாவது கொடிய பிசாசிட்ட இருந்து நான் அப்படியே கட்டுக்குள்ள அடைக்கிறேன். அன்னைக்கு அந்த கண் பார்வையில் அதை நிறுத்துவான். ஏன்னா அவன் பஞ்சபூதத்தை உணர்ந்தவன், அந்த கலைகளை கற்றவன். நீ கட்டு போடுறேன்னா அது ஒண்ணு சுத்து போட்டுரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ பிசாசு கிட்ட இருந்து காப்பாத்துறேன், நான் சேவனை பண்றேன்னா, அன்னைக்கு ஒரு திருநங்கை கூட பேசிருக்கு, பேர் என்னது, நம்ம சுகு சார் பேரு ரஜினிமா. அதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையா தான் இருக்கும். சரி, ரைட்டு. மக்கள் தேவைகளை ஆசையா மாத்தி இந்த உலகம் வாழ்ந்துட்டே இருக்கு. ஆசை அழிவின் உச்சம், அழிவின் ஆரம்பம். உணராதவர்கள் மக்களாய் வாழ்றதை விட தன் சந்ததியை இழந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்ல முடியும், கண்டிஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே சம உரிமை, சுய உரிமை அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. நம்ம இதை வச்சு நம்ம சொல்லலாம்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக சொல்லுங்க. ரஜினிமால் பற்றி நீங்கள் பேசுனீங்க. ஆனால் அவங்களுடைய நகைகள், அவங்களுடைய சொத்து இதெல்லாம் கேட்கும் பொழுது நான் வாக்கு சொல்லி நிறைய பேருக்கு படிச்சிருக்குது. எனக்கு இனோவா கார் கொண்டு கொடுக்குறாங்க, அவங்களா கொண்டு கொட்டுறது தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணுதாங்க. எங்கள் அம்மாவின் தாய்ப்பால் பிறர் ஒருவரிடம் இனிக்கும்னு சொன்னால் அதுக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு குழந்தையினுடைய தாய்ப்பால் இன்னொரு குழந்தைக்கு ஒத்துக்கிறார். ஒரு மரத்து கல்லு ஒரு மாட்டு பாலுன்னு சொன்னது மரத்தை ஆணுக்கும் பாலன் பெண்ணுக்கும் சொன்னான். கோ மாதா அப்படின்னா கோனா அரசன், மாதானா அம்மா. தாய்ப்பாலை விட உயர்ந்தது திருவள்ளுவர் சொன்னார், ஒவ்வொரு அணுக்களும் என்று சுரக்கின்ற உமிழ் நீர், நீரின்றி அமையாது உள்ள. அதாவது இந்த தண்ணி இல்லைன்னா அந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த நீர் குடத்துல நம்ம தெளிச்சு வர்றோம், போகும்போது அதை உடைச்சி அனுப்புறாங்க. அப்போ அதை எரிச்ச அஸ்தியை தான் நம்ம விபூதியா பூசும். சிவன் வாழ்றது எங்கன்னா சுடுகாட்டு பித்தன்னு சொல்லுவாங்க. எனக்கு இறந்தவர்கள் தெய்வம்னு சொல்லி கொடுத்தது சிவபெருமான். என் பெயர் சிவன், உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும். இது என்னுடைய கருமருந்தின் விபூதியை கொடுத்தார். செத்த அத்தனையும் தெய்வம்னு சொல்லி கொடுத்ததே சிவன். எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன், புரியுதுங்களா? எனக்கு சொல்லி வரம் கொடுத்ததே அந்த ஆள். சிவனை நீங்க பாத்துறீங்களா எனக்கு தெரியாது, எத்தனை பேர் நம்புறாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. இறந்த அந்த அஸ்தியை தான் நான் ஆஸ்தியா பூசுறேன். அதனாலதான் சிவன் மேனி எங்கும் விபூதியை பூசுவார். அப்ப என் உடம்பெங்கும் அணுக்களா நிறைந்திருக்கிற என் முன்னோர்கள் சிவம் அப்படின்னு ஒரு விதையில கண்ணுக்கு தெரியாத அணு, என் உடம்பில் இருக்க கண்ணுக்கு தெரியாத அணு என்னுள் வாழும் சிவம், என்னை படைத்த சிவம், என்னை இன்னைக்கும் எங்க அப்பா அம்மா என்னை காக்குறாங்க, காக்கும் சிவம். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள அவங்க இருக்கும்போது நான் தீதி தர்ப்பணம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இறைவன் அடி சேர்ந்தார். ஒரு மனுஷன் இருக்கும்போது கும்பிட மாட்டான், செத்ததுக்கு அப்புறம் தெய்வமா கும்பிடுவாங்க. உதாரணம் விஜயகாந்த் சார், நான் விஜயகாந்தோட தீவிர பக்தன். அப்போ அவர் இருக்கும்போது அவ்வளவு கேவலம் பேசி இன்னைக்கு சாமின்னு பேசுறவனே எல்லாம் மதிக்கல. அப்போ உங்களுக்கு மனிதனுக்காக பாடுபட்டவன் இறைவனா, என் குலத்துக்காகவும் எனக்காக பாடுபட்டவன் எங்க அப்பா அம்மா. என் குலம், நான் வளர்றதுக்கு காரணம், என் வாழையடி வாழை, நான் ஒரு இனத்தை சேர்ந்தேன், என் சந்ததி எனக்கு தெய்வம், என்னை படைத்தது. இப்ப எனக்குள்ள சிவம் அப்படின்னு சொன்னது சிவபெருமான் தான். உதாரணம் சொல்றேன், 51 சக்தி பீடமும் உமையவளின் பிண்டம். அதே மாதிரி பல சித்தர்கள், ஞானிகள் மனிதனா பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் சாமி. உங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம சின்ன வயசுல ஒரு கன்னி பெண்ணா இறந்தா கூட இன்னைக்கும் பூவாடக்காரின்னு கும்பிடுவான், பெரியவங்களுக்கு தான் திதி தர்ப்பணம். அதாவது அதான் சொன்னேன்ல, உங்களுடைய தேவையை ஆசையை மாத்தி ஏமாத்திக்கிட்டு இருக்கிற உலகம். கண் முழிச்சுக்குங்க. குருடனாய் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை கண்டிப்பா கைப்பிடிச்சு வழி நடத்தாது. இன்னைக்கு நிறைய பேர்
சொல்லி பழிக்க தான் செய்யும். ஏன்னா மனிதன் தான் இறைவனின் திருவுருவம். இன்னைக்கு ஒரு குழந்தையை காப்பாத்துறது ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல மருத்துவச்சி பல லட்சம் குழந்தையை காப்பாத்திருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்களும் கடவுள். இவங்க சொன்னது பழிச்சுது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாம பண்ணியிருக்கலாமே. இவங்க சேவனையில வந்து இனிமேல் யாருக்கும் ஆப்ரேஷன் வேண்டாம். இந்த பச்சளை வைத்தியத்துக்கும் மாத்திரைக்கு என்ன டிஃபரெண்ட்? நான் சின்ன வயசுல மாத்திரை வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 4 மாத்திரை, இன்னைக்கு 4 மெடிக்கல் வந்தோம். ஆனா 9 வகை விஷமும் 9 வகை விஷமும் நவபாஷானமும் மருந்தா மாறிச்சு முருகன் வடிவில். ஓகே, 9 வகை நவபாஷம், 9 விஷம் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மருந்தா மாறுமா? இதுல என்ன விஷம்னு இருக்குங்கிறாங்க. சரி, ஓகே. இன்னைக்கும் 4000 வருஷம் வாழ்ற திமிங்கலம் கடல்ல இருக்கு. காரணம் அந்த மூலிகையில் பல்லாயிரம் வருஷமா கடல்ல தான் கலந்துகிட்டு இருக்கு. எந்த நோய் வந்தாலும் நீ கடல்வாழ் உயிரினம் சாப்பிடலாம். எந்த நோயும் கடல்வாழ் உயிரினத்துக்கு வராது. அது கெட்டும் போகாது. நம்ம உடம்பு கெட்டுடும். புரியுதுங்களா? நம்ம செத்துட்டோம்னா கடலை வெளியே தள்ளிடும். இப்போ நீ இங்க வாழ தகுதி இல்லாத. அதாவது இயற்கை என்பது பேரருள். அப்புறம் நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலாம். உங்களுக்கு இந்த ரஜினி அம்மா அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்க தொழில் பண்றாங்க. நான் யாரையுமே மட்டப்படுத்தி பேசணும்னு நினைக்க மாட்டேன். தவறுகளை திருத்திக்க சொல்லுவேனே தவிர மக்களை தான் விழிப்புணர்வா இருக்க சொல்லுவேன். ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை, ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் ஏன்னா அவனுடைய தேவை உன்னுடைய ஆசை. அப்போ உன் ஆசையை தூண்டும் போது அதான் எனக்கு ஏதாவது நடந்துராதா? உண்மைக்கு பொய், இக்கரைக்கு அக்கறை பச்சை அழகா தெரியும். பக்கத்துல போனாதான் கலாக்காய பலாக்காயன்ட்டு மாதிரி உண்மையை உணருங்க. நிறைய விஷயத்த தப்பு கூற வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பதிவுகளை உங்களை சந்திப்போம். வாழ்த்துக்கள். வணக்கம்.